இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்குங்க பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி. ஸோ அந்த படம் டே ஒன் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட குஷி திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் டே ஒன் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் இதுக்கு முன்னாடி சக்தி திருமகன் ஆக்சுவலா நல்லா போய்கிட்டு இருக்கு. கூட வந்து கிஸ், தண்டகாரண்யம் அந்த படங்கள்லாம் எப்படி வசூல் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, குஷி தான். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல வரக்கூடிய லாஸ்ட் அந்த அந்த பொம்மைலாம் வந்து ஆடும். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் மணிமுத்து, ஹரிஹரன், PS, அஜித், வெங்கடேஷ், லம்பு அப்படிங்கிறவர், அப்புறம் நிமேஷ்நாத். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பாக்குறவங்க லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பண்ணிக்கோங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 21 இந்தியாவில் 19 லட்சம், டோட்டலா 98 கோடியே 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 405 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 3580 கோடி கிட்ட வருது. 58 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற ஜப்பானீஸ் அனிமே ஃபிலிம் டே 14 இந்தியாவில் 74 லட்சம், டோட்டலா 80 கோடியே 74 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 560 மில்லியன் US டாலர்ஸ் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 4950 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தசாவதார் அப்படிங்கிற மராத்தி திரைப்படம் டே 14 இந்தியாவில் 44 லட்சம், டோட்டலா 21 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். அக்ஷய்குமார் அவர்களோட ஜாலி LLB 3 இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 4 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 88 கோடியே 89 லட்சம் இந்தியாலையும், 112 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணி இந்த படம் ஆல்ரெடி பிரேக் இவனும் பண்ணிடுச்சு. ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயும் போயிடுச்சு. 120 கோடி பட்ஜெட். அப்புறம் மிராய் அப்படிங்கிற படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானால 49 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், டோட்டலா 70 கோடியே 89 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 128 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். அப்புறம் லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட டே 29 கேரளால வந்து 72 லட்சம், டோட்டலா 1 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 108 கோடியே 3 லட்சம் கேரளாலையும், 282 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 40 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம். மதராசி திரைப்படம் 21வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 9 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டுல 59 கோடியே 82 லட்சம், உலகம் முழுக்க 103 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடி பட்ஜெட். தண்டகாரண்யம் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டுல 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், டோட்டலா 1 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். அப்புறம் கவின் அவர்களோட கிஸ் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டுல 20 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், டோட்டலா 3 கோடியே 52 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படமும் பெரிய அளவுல பிக்கப் ஆகல, அப்படியே டிராப் ஆயிடுச்சு. ஆனா சக்தி திருமகன் ஓரளவுக்கு பெரிய அளவுல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். சக்தி திருமகன் டே 7 தமிழ்நாட்டுல 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 8 லட்சம், உலகம் முழுக்க 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 7 கோடியே 39 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 69 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். தொடர்ந்து நல்ல வசூல் இதே மாதிரியே வந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த படம் வெற்றியை நோக்கி போகும், வெற்றி படமா அமையும். ஸோ சக்தி திருமகன் நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி, ஸோ தே காலிம் ஹோஜி அப்படிங்கிற இந்த படம் வந்து பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ்ல பார்த்துருவோம். 3.7 மில்லியன் US டாலர்ஸ் நார்த் அமெரிக்கால மட்டுமே 32 கோடியே 50 லட்சம், யூகே பிளஸ் அயர்லாண்ட்ல 270K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 3 கோடியே 24 லட்சம், ஆஸ்திரேலியால 360K ஆஸ்திரேலியா டாலர்ஸ் 2 கோடியே 11 லட்சம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 250K US டாலர்ஸ் 2 கோடியே 20 லட்சம், யூரோப் கண்ட்ரீஸ்ல 150K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1 கோடியே 56 லட்சம். இப்ப நம்ம சொன்னது இல்லாம இன்னும் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து 250K US டாலர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 2 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டலா 4.94 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து டே 1க்காக கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்தியன் கரன்சிக்கு 43 கோடியே 80 லட்சம் இந்த படம் டே 1ல ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. சரியான வசூல். ஸோ ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானால தான் ஒரு பெரிய கலெக்ஷன். நம்ம நேற்று வந்து பெய்டு ப்ரிவியூன்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து
ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி. இப்போ எப்படி ஓவர்சீஸ்லாம் USA, கனடா, யூகே எல்லாம் ப்ரீமியர் ஷோ போடுறாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் ஷோ. அது வந்து அந்த கலெக்ஷனையும் சேர்த்து டே ஒன். ஸோ ஓஜி டே ஒன் பிளஸ் ப்ரீமியர் சேர்த்து ஆந்திரா தெலுங்கானால 90 கோடியே 65 லட்சம் சரியான ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. கர்நாடகாவில் ஒரு 7 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 43 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 145 கோடியே 80 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஓப்பனிங் டே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது இதே ஹீரோவோட பவன் கல்யாண் அவர்களோட, அதாவது பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களோட முந்தைய படமான ஹரிஹர வீரமல்லு படத்தோட ஃபைனல் கலெக்ஷனை விட பல கோடிகள் அதிகமா இந்த படம் டே ஒன்லயே கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லேயே பூர்த்தி செஞ்சிருச்சு. அதை தாண்டி இந்த படம் கண்டென்ட்டா நிறைய பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த படம் 400 to 500 கலெக்ஷன் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. இந்த படம் ஃபைனல் கலெக்ஷனா. ஸோ இந்த படம் டே ஒன் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஒரு 145 கோடியே 80 லட்சம். இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இன்னும் 3 நாள் இருக்கு. வெள்ளி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாள்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டே ஒன் ப்ரீமியர் ஷோவும் சேர்த்து, ஸோ அதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கணக்கு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ டே ஒன் 145னா டே டூ ஒரு 145, அப்போ 4 நாள்ல இந்த படம் 600 கோடி வசூல் வருமா? அப்படி வராது, அப்படி ஒர்க் ஆகாது. டே ஒன் அது வேற கணக்கு, அதை விட்டுருங்க. டே டூ ஒரு 70 to 80 வேர்ல்டு வைடு வந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அஃபிஷியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 154 கோடி அப்படின்னு ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்குமே ட்ரேட் வட்டாரம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 145 கோடி 80 லட்சம்ங்கிறது ஒரு அருமையான கலெக்ஷன். எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட குஷி படம் ரீ ரிலீஸ் ஆச்சு நேத்து. இந்த படம் டே ஒன் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. சூப்பர் ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ இதை நீங்க வந்து கில்லி, சச்சின் அது கூட கம்பேர் பண்ணாம இருக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா இது ரொம்ப சின்ன ரீ ரிலீஸ். அதை தாண்டி அந்த படங்களுக்கு ஒரு ரீ ரிலீஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இது ரொம்ப சைலண்டா தான், பெரிய அந்த அடால் புடால்லாம் இல்லாம, அப்படியே ஆரவாரம்லாம் இல்லாம சாதாரணமா தான் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இருந்தாலும் நான் போய் இந்த குஷி படத்தை ரீ ரிலீஸ் பார்த்தேன். நல்லா இருந்தது, செம்ம வைபு. தியேட்டர்ல ஆக்சுவலா குவாலிட்டி சூப்பரா இருந்தது, அதை தான் நான் சொல்லி ஆகணும். ரீசெண்டா 2-3 படங்கள் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கூட குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஆக்சுவலா குவாலிட்டி சூப்பரா இருக்கு, சவுண்டு சூப்பரா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அந்த சவுண்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ நீங்க எத்தனை பேருக்கு குஷி போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ டே ஒன் 96 லட்சங்கிறது ஒரு டீசெண்டான நம்பர். இதை தாண்டி டே டூ இந்த ஓப்பனிங் விக்கெட்டுக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து 22 இயர்ஸ் ஆஃப் வின்னர் வடிவேலு அவர்களோட காமெடியில பஞ்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு படம் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்துல இன்னைக்கும் உட்கார்ந்தா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம், அப்படியே உட்காந்து வைப் பண்ணலாம், ரீ ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை. இப்ப கூட்டம் கூட்டமா போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம். பட்ஜெட் வந்து 3 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 5 கோடி வசூல் பண்ணிருக்கு, உலகம் முழுக்க 6 கோடி, 2 கோடியே 75 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆக்சுவலா தியேட்ரிக்கலா இந்த படம் ஹிட்டு. ஆனா ஒரு பக்கம் ப்ரொடியூசருக்கு இந்த படம் லாஸ், சில லட்சங்கள் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தியேட்ரிக்கலா இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு லாபத்தை கொடுத்த ஒரு படமா அமைஞ்சது வின்னர். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான படம் 11 இயர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான பாலிடிக்ஸ் பேசின ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் 19 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் தெலுங்குல 2021 செப்டம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அங்க ரிலீஸ் ஆகி 8.5 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால 3 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 39 கோடியே 10 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி, 18 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாவே அமைஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் ரஞ்சித் அப்படின்னாலே இந்த மெட்ராஸ் மூவி ரொம்ப ஸ்பெஷல். உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.